ஆடைகள் எல்லாம் பராமரித்துக் கொண்டும் அவளை பாதுகாத்துக் கொண்டிருப்பது இந்து சங்கம் என்றால் அது மிகையாகாது. அது பெருமைக்குரிய ஒரு விஷயம். அது தாய் கழகமாக அதற்கு எங்களுக்கு இந்த மரியாதையை கொடுத்த இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் தலைவணங்குகின்றோம். பாரத போரிலே பஞ்ச பாண்டவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பஞ்ச பாண்டவர்களிலே மலேசியாவும் ஒரு பாரத நாடாக மாறியது. அன்று 5 பாண்டவர்கள் உதயமாடினார்கள். அதில் 2 சகோதரர்கள் இந்த மாநிலத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, மதிப்புமிகு மாண்புமிகு கணபதி ராவ் அவர்களும் சகோதரர் வசந்தகுமார் அவர்களும். உதயமாக இருக்கின்ற என்டோமென்ட் போர்ட்டை எதிர்க்கின்றது என்று கூறுகின்றிருக்கின்றார்கள். திரளாக கூடியிருக்கின்ற ஆலய உறுப்பினர்கள் முன்னிலையிலும் இங்கு கூடியிருக்கின்ற மாண்புமிகு அவர்கள் முன்னிலையும் நான் கூற ஆசைப்படுவது, எதிர்க்கவில்லை, ஆதரிக்கின்றோம். ஆனால் அந்த உதயமாவது ஆலயத்தையும் இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமே ஒழிய அதில் எந்த காரணத்து கொண்டும் ஆலயங்களில் இருக்கின்ற சில பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும் என்று தான் கூறுகின்றோம் என்பதை இப்போது கூட சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பான ஆலய தலைவர்களே, கோயில் இல்லாத வீட்டில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறினார்கள். இன்னைக்கு தடுக்கி விழவு இடமெல்லாம் கோயிலாக இருக்கின்றது இந்த நாட்டிலே. காளான்கள் போல் ஆலயங்கள் பூத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வீட்டு டெவலப்மெண்ட் ஏரியாவில் வீடை கட்ட ஆரம்பிக்கும் போதற்கு தான் தெரிகின்றது அங்கே 20 கோயில்கள், குட்டி குட்டி கோயில்கள் உருவாக்கின்றது காடை அழிக்கும் போது தான் தெரிகின்றது. இவையெல்லாம் எங்கே கொண்டு செல்கின்றது என்றால் நமது சமயத்தை நாமே மற்றொரு பார்த்து இகழும் அளவுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்து சங்கம் இங்கு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றன. 2011ஆம் ஆண்டு ஆலய கையேடு ஒன்றை நாம் வெளியிட்டிருந்தோம். இது தேசிய அரசாங்கம் அங்கீகரித்திருக்கின்றது. சிலாங்கூர் அரசாங்கமும் அன்று அங்கீகரித்திருந்தது. அதில் முக்கியமானது ஒன்று இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகம அடிப்படையில் ஆலய அமைப்பு. இன்றைக்கு இதை விட்டு நாங்கள் போயிட்டோம். ஆகம அடிப்படையில் ஆலயங்கள் அமைக்க வேண்டும், அதுதான் வேத சாஸ்திரம் சொல்கின்றது. அதை தவறி செய்தோமானால் அந்த பாவங்கள் 7 ஜென்மத்துக்கு நமக்கு இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்த கவுத்த என்பது கட்ட முடியாது. ஒரு வீடை கட்டும் போது பார்த்து பார்த்து கட்டுறோம். படுக்கறை எப்படி இருக்க வேண்டும், குளியலறை எப்படி இருக்க வேண்டும், சமையலறை எப்படி அறுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனா இந்த பஞ்சபூதங்களையும் ஆண்டு கொண்டிருக்கிற இறைவன் குடிகொண்டிருக்க வேண்டிய அந்த கற்ப கிரகம், அந்த ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கூடாரமாக இருக்கக்கூடாது. அதற்காக தான் இதை செய்திருந்தோம். அடுத்த ஆலய அடிப்படையிலான கிரியைகள். ஆலயத்தை கட்டுவது முக்கியமல்ல, அங்க கிரியைகள் நடக்க வேண்டும். பூஜை புனஸ்காரங்கள் முறையாக நடைபெற வேண்டும். யார் என்னாலும் சொல்லலாம். இன்று நாம் இங்கே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருப்பது காரணமே இந்த ஆலயம் செய்கின்ற பூஜைகளும் புனஸ்காரங்களும் யாகங்களும் அபிஷேகமும் தான். இல்லை என்றால் என்றோ இந்த நாட்டிலிருந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அந்த வைப்ரேஷன் நம்மளை இன்னும் வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதுதான் அந்த கிரிகையை முறையாக செய்ய வேண்டும் என்பது உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது ஆலய பூஜைகள், கும்பாபிஷேகம் மற்றும் நித்திய பூஜைகள். எல்லாரும் கேட்கிறாங்க, கோயிலை உடைச்சு கட்டுறாங்க அப்படின்னு. சும்மா கட்டலைங்க. வேத சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. 12 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் கும்பாபிஷேகம் செய்தாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 6 கால பூஜை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. 6 கால பூஜை நம்ம வச்சிருக்கோம், மற்றவங்க 5 கால பூஜை தான் வச்சிருக்காங்க. ஆனா அதெல்லாம் செய்யறது கிடையாது. ஆலய அர்ச்சகர்கள் லட்சணங்கள், பண்பு நலன்கள். ஏன்னா அவர் தான் மீடியேட்டர். நமக்கு இறைவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கின்றவர். அவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற 5 அம்ச திட்டத்தில் நாங்கள் கையேடு நாங்கள் கடந்த 2010ஆம் ஆண்டு கொடுத்திருந்தோம். உங்களுக்கு தெரியும். இப்ப அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சமய வளர்ச்சி இல்லை என்றால் அந்த சமூகம் சீர்கெட்டு போய்விடும், அந்த சமூகம் அழிந்துவிடும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கின்றேன். இன்றைக்கு விளக்கு ஏற்றினால் எல்லாம் தீர்ந்துவிடும் கிடையாது. விளக்கம் கொடுக்க வேண்டும். ஏன் விளக்கு ஏற்றுகின்றோம், ஏன் எதற்கு எப்படி என்பதை இன்று அறிவியல் பூர்வமாக சொல்லக்கூடிய சமயத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை செய்யவில்லை என்றால் நீங்கள் பிறகு சிவலோகம் சென்ற பிறகு சிவபெருமான் உங்களுக்கு அந்த தண்டனை கொடுப்பார். தயவு செய்து செய்ய முடிய கேட்டுக்கொள்கிறேன். சற்று முன்பு அறிவிப்பாளர் சொன்னார் பள்ளிக்கூடமாக மாற வேண்டும் ஆலயம் என்று. இன்று 28 பள்ளிக்கூடங்களை நாங்கள் ஆலயங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பாடல் பள்ளி நடத்துகின்றோம். 800 பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு சொல்கின்றேன். உங்கள் பையில இருக்கின்றது, உங்களுக்கு எல்லாம் ஒரு குடிப்பை கொடுத்திருக்காங்க. அதுல 2 விஷயத்தை போட்டிருக்கேன். ஒன்று, நாங்கள் சுவரலயா என்ற இயக்கத்தோடு சேர்ந்து அங்கங்கே சங்கீத வகுப்புகளும் தேவார வகுப்புகளும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஆலயமும் அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஆலயத்தில் 20 மாணவர்களுக்கு இந்த சங்கீதம் திருமுறை வகுப்பை நடத்த வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது,
இன்று உலகமே உங்கள் உள்ளங்கையில் வந்துவிட்டது. அதற்காக ஆப்ஸ் அப்ளிகேஷன் என்ற ஒரு பாரத்தை உள்ளே வைத்திருக்கின்றேன். எந்த ஆலயமாவது மக்களுக்கு உடனடியாக நிகழ்ச்சி போய் சேர வேண்டும் நினைத்தீங்கன்னா அந்த கம்பெனியை தொடர்பு கொண்டீங்கன்னா அதில் ஆப்ஸ் அப்ளிகேஷன் ஸ்மார்ட் போன்ல உங்க கோயிலை பத்தி வந்துடும். அதை நீங்க பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, இதுகார வரை நான் சொல்லிய விஷயங்கள் உணர்ச்சி பூர்வமாக இருக்கலாம், ஆனால் சிந்திக்க வேண்டும். சிந்திக்கிற மனிதன் மட்டுமே உலகத்தை ஆட்சி செய்ய முடியும் கேட்டுக்கொண்டு, இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த காலகட்டத்திலும் உறுதுணையாக இருந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்து பரம்பரை சேர்ந்தவர்கள் செஞ்சோற்று கடன் ஒரு வீட்டில் கை நடத்தி விட்டோமானால் அந்த வீட்டுக்கு மனசார கூட துரோகம் நினைக்க மாட்டோம். அதே போல உங்க வீட்டில் நாங்கள் உணவு அடைந்திருக்கின்ற இந்த அரசாங்கத்திடம் உங்களோடு கை கோர்த்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த ஆலயத்தோடு சேர்ந்து நடைபெறும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. நாங்கள் இதை அலசி ஆராய்ந்த பிறகு எங்கள் ஆலயம் எங்கள் சொத்து, எங்கள் ஆலயம் எங்கள் சொத்து, அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் எங்களுக்கு வழிவிட வேண்டும் என்று இதை கேட்டுக்கொள்கின்றேன். சிலாங்கூர் மாநிலத்தில் இந்து அறவாரியம் அமைப்பதற்கு அரசாங்க அனுமதி வழங்க வேண்டும் என்பதை நாங்கள் இங்கு உறுதிப்படுத்துகின்றோம். இந்து அறவாரியம் என்பது இந்து சமயம் சார்ந்த ஒரு அமைப்பாகும். சிலாங்கூர் மாநிலத்தில் வாழும் மக்களின் நலனை காக்கும் பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. சிலாங்கூர் மாநிலத்தில் இந்து அறவாரியம் அமைக்கப்பட்டால் சிலாங்கூரில் வாழும் இந்துக்களின் நலனை காக்கவும் பெரும்பான்மையான தேவைகள் பூர்த்தி செய்ய முடியும் என்பது திண்ணம். அதோடு சிலாங்கூர் மாநிலத்தில் இந்து சங்கம், இந்து சமூகம், கல்வி, சமூக நலன் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவை நான்கும் அரசாங்கத்தின் பார்வையின் கீழ் இந்து அறவாரியத்தில் காக்கப்பட வேண்டும். ஆனால் சிலாங்கூர் ஆலய நிர்வாகம், நல்லா கேட்டுங்க, ஆனால் சிலாங்கூர் ஆலய நிர்வாகம் மற்றும் ஆலய வருமானம் ஆகியவற்றில் இந்து அறவாரியம் தலையிடக்கூடாது. இவை இரண்டும் பொதுமக்களின் சொத்தாகும். சமயம் மற்றும் ஆலய விவரங்களில் மலேசிய இந்து சங்கம் மட்டுமே முடிவெடுக்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவதான கோரிக்கைகளை நான் ஆலய சார்பாக முன்வைக்கின்றேன். முறையாக பதிவு பெற்று செயல்பட ஆலயங்களுக்கு அரசாங்கம் வருடாந்திர மானியம் வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றேன். ஏன்னா ஆட்சியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். சிலாங்கூரில் 100% மக்கள் தொகையில் 15% இந்தியர்கள். அந்த 15%த்தில் கிட்டத்தட்ட 85% இந்துக்களாக இருக்கின்றோம். நாங்கள் எங்களுக்கு அந்த உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். சிலாங்கூரில் அமைந்துள்ள ஒவ்வொரு ஆலயமும் முறையாக பதிவு பெற்றிருக்க வேண்டியது அவசியமாகும். அவ்வாறு முறையாக பதிவு பெற்ற சமய வளர்ச்சி மற்றும் சமூக நிகழ்ச்சிகள் செய்கின்ற சிலாங்கூர் மன்ற ஆலயத்திற்கு அரசாங்கம் அதிகமான வருடாந்திர மானியம் கொடுக்க வேண்டும். இவ்வாறு அதிகமான வருடாந்திர மானியம் கொடுத்தால் அவ்வாலயங்கள் மேலும் பல நிகழ்ச்சிகளை செய்ய இயலும் என்று கூறி வருகின்றேன். மூன்றாவது, சிலாங்கூர் மன்ற ஆட்சிக்குழு உறுப்பினர் ஒரு இந்துவாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது எதற்காக என்பதை நாங்கள் விளக்குகின்றேன். யாருக்கும் இங்கே நாங்கள் பகைமை வளர்க்கவில்லை. ஏன், மலேசியாவிலே அதிகமாக வாழ்கின்ற இந்துக்கள் சிலாங்கூர் மாநிலத்தில் இருக்கின்றார்கள். அதற்காக அது மட்டுமில்லாமல் அதிகமான ஆலைகள் கொண்ட மாநிலமும் சிலாங்கூர் மாநிலம் தான். அப்ப இந்துக்களும் அதிகமாக வாழ்கின்றார்கள், இந்து ஆலைகளும் அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இங்கே அரசாங்க ஆட்சிக்குழுவிலே ஒரு இந்து நமது ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தால் நம்மளுடைய வேண்டுதலை, நம்மளுடைய கோரிக்கைகளை ஒரு இந்துவானவர் அதை உணர்ந்து நமக்கு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்பதற்காக இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் இதை கேட்கின்றோம். தயவு செய்து உங்களுடைய பரிந்துரையில், உங்களுடைய தீர்மானத்தில் இதை சேர்த்துக்கொள்ளும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். யார் இந்துவாக இருந்தாலும் அவர் வரலாம். நான் இது கணபதி ராவுக்காக சொல்லவில்லை, இந்துக்காக சொல்கின்றேன். இல்ல ஆலயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. சிலாங்கூர் மாநிலத்தில் மட்டுமல்ல, தேசிய ரீதியிலே வீட்டு ஆலயங்களை ஏற்றுக்கொள்ளப்படாது நாங்கள் சொல்லிவிட்டோம். அதை இன்று உறுதிப்படுத்துகின்றோம். அரசாங்கம் இந்துக்களுக்கு உரிய இடுகாடு மற்றும் சுடுகாட்டை பராமரிக்க வேண்டும். இன்று இடுகாடும் சுடுகாடுகளும் பிரச்சனையாக இருக்கின்றது. வாழும் போது போராடி கொண்டிருக்கின்றோம், செத்த பிறகும் போராடி தான் புதைக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. தயவு செய்து இந்த அரசாங்கம் நமது இடுகாடுகள் சுடுகாடுகள் எடுத்து முறையாக பராமரிக்க வேண்டும். அதை நீங்கள் யாரும் ஒப்படைத்தாலும் சரி, அந்த இயக்கத்திற்கு இந்து சங்கம் தோல் கொடுக்க தயாராக இருக்கின்றது. நம்ம ஆகமப்படி திருகினை நடத்துவதற்கு நாங்கள் சென்ட்ரல் ஆபரேஷன் ப்ரொசீஜர் வச்சிருக்கோம், அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கே கூறிக்கொள்கின்றேன். ஆறாவது, சிலாங்கூர் அரசாங்கம் அமைந்துள்ள அனைத்து ஆலயமும் மலேசிய இந்து சங்கத்தில் பதிவு பெற்றிருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இது வசந்தகுமார் அவர்களுக்கும் ஒய்பி கணபதி நன்றி கூறுகின்றேன். நீங்கள் அனைவரும் எங்கிட்ட பதிவு பெற வேண்டுமுங்க. பதிவு பெற்றாதான் நம்ம காண வேண்டும். நாம் எல்லாம் ஒரு குடையின் கீழ் இருக்கிறோம் என்பதை காட்ட வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டும். நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, இந்து சங்கத்துக்கு என்ன தெரியும்? That is a company act, is not under society act. அறியாதவர்கள் சொல்கின்றார்கள். கம்பெனி ஆக்ட் எதுக்கு வச்சிருக்காங்கன்றது இங்க இருக்கிற நிறைய லாயர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் சொசைட்டி ஆக்ட்ல இருந்தா 2004 இன்றா வரும்போது எங்களை முடிச்சிருப்பாங்க. இப்ப என்டோமென்ட் போர்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. ஆனா அந்த ஆக்ட்ல நம்ம உங்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று
2838 ஆலயங்கள் இந்து சங்கத்தில் பதிவு பெற்றிருக்கின்றது. சிலாங்கூரில் மட்டும் 684 ஆலயங்கள் பதிவு பெற்றிருக்கின்றது. நம்மகிட்ட மை இந்து டெம்பிள் டாட்டா பேஸ் இருக்குது. வெப்சைட்டில் போய் பாருங்க எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரிந்து கொள்கிறோம். அதனால நாம் அனைவரும் கை கொடுக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம நிலையை எடுக்க வேண்டும். 7வது, ஆலை உடைப்பு. இது மிக முக்கியம். ஆலை உடைப்பால் இடமாற்றம் ஏற்படுமாயின் அரசாங்கம் அதனை மலேசியா இந்து சங்கம் அல்லது, நல்லா கேட்டுங்க, மலேசியா இந்து சங்கம் அல்லது இந்து இயக்கங்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நான் இந்துஸ் அந்த ஆலயத்தை உடைக்க முடியாது. நீங்கள் டெவலப்மெண்ட்காகவோ அல்லது ஆலயத்தை மறு இடத்துக்கு மாற்றுறதுக்கு இருந்தால் நாங்கள் ஆகமப்படி அந்த ஆலயத்தின் சிலைகளை அப்புறப்படுத்த வேண்டும். ஆகமப்படி அந்த ஆலயத்தை உடைக்க வேண்டும். அதனால முதல்ல எங்கள்கிட்ட அனுமதி கேளுங்க அதை செய்யறதுக்கு என்பது உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஊராட்சி மன்றமும் நகராட்சி மன்றம் அவர் இசத்து உடைக்கின்றார். அனுமதி கேட்ட பிறகு நாங்க என்ன சொல்றோம்னா, கடைசி நேரத்தில் இந்து சங்கத்துக்கு வராங்க, அரசாங்கம் எங்களுக்கு அந்த கணித்தை கொடுக்க வேண்டும். உடைக்க போறோம்னு சொன்னா let us negotiate with the temple committee. நாங்க செய்ய